அனைவருக்கும் வணக்கம். டெட் தேர்வுக்காக எல்லாருமே தயாராகிட்டு இருப்பீங்க. ரொம்ப தீவிரமாக டெட் தேர்வுக்காக படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ தேர்வு தேதி அப்படின்றது நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த இறுதிக்கட்ட நிலையில் தேர்வுக்கு தயாராவது எப்படி, ஸோ நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பங்கள் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் டெட் தேர்வுக்கு படிக்க ஆரம்பிச்சும் போது இருந்த ஸ்பீட் இருக்குமா அப்படின்னா நிறைய பேருக்கு குறைஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு கூடியிருக்கலாம். ஏன் அப்படின்னாக்கா, நிறைய பேர் குறைஞ்சிருக்க வாய்ப்பு ஏன் இருக்குது அப்படின்னாக்கா, ஆரம்பத்தில் டெட் தேர்வு எழுதணும், இவ்வளோ மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பிளான் பண்ணி அதற்கான எஃபர்ட்டை போட்டிருப்பீங்க. ஆனால் ஃப்யூச்சர் இதுக்கப்புறம் படிக்க மீண்டும் மீண்டும் படிக்கும்போது 2 விஷயங்கள்னாங்க நீங்கள் சோர்வடைஞ்சு டயர்டாயிருப்பீங்க. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பழைய உத்வேகத்தில் நீங்கள் போய் மீண்டும் ஃபுல் எனர்ஜிஸ்டிக்கோடு படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவீங்க. ஸோ நிச்சயமாக வெற்றி பெற முடியும். டெட் தேர்வு அப்படின்றது டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். நீங்கள் எலிஜிபிலிட்டிக்கான அந்த 82 மார்க் எடுக்க போகிறீங்க, அதுக்கான வேலைகள் தான் இறங்க போகிறீங்க அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. ஸோ 82 மார்க்குக்கு தேவையானது 3 சப்ஜெக்டில் நீங்கள் தெளிவாக இருந்தால் போதும். மீதி 2 சப்ஜெக்டில் ஆப்ஷனலாக ஓரளவுக்கு பேசிக்கான மதிப்பெண்கள் எடுத்தால் போதும். ரைட்டா? இதுவே உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும். ரைட்டா? அந்த 3 சப்ஜெக்ட் அப்படின்றது பொதுவாக 3 சப்ஜெக்ட் அப்படின்றது எல்லாத்துக்கும் காமனாக வரக்கூடிய சப்ஜெக்ட். தமிழாக இருக்கலாம், இங்கிலீஷாக இருக்கலாம், சைக்காலஜி, இது காமனாக எல்லாருக்கும் வரக்கூடிய சப்ஜெக்ட். அதை தாண்டி உங்களுடைய மேஜரில் உங்களுக்குன்னு ஸ்கோர் வேல்யூ இருக்குது. ஸோ வெற்றி பெறுவது அப்படின்றது ரொம்ப எளிதான விஷயந்தான். அதுக்கு அடுத்த விஷயம், படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் ரொம்ப ஆர்வமாக டெப்த்தாக படிச்சிருப்பீங்க. அகைன் வந்து ரிவிஷன் பண்ணலான்னு முயற்சி பண்ணும்போது பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது டெஸ்ட்டில் மார்க் கம்மியாக வந்திருக்கும். ஐயோ மார்க் கம்மியாக வருதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆரம்பத்தில் இருந்த வேகம் இப்போது குறைஞ்சிருக்கலாம். மார்க்கு டெஸ்ட் இந்த நீங்கள் சின்ன சின்ன டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம். அதில் மார்க் கம்மியாக வருது, படித்தது மறக்குது, இந்த மாதிரி காரணங்களால் உங்களுடைய ஸ்பீடு வந்து குறைஞ்சிருக்கும். ஆனால் அது தவறான விஷயம். நீங்கள் படிச்சிருக்கீங்க, படித்தது மறந்துருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதை நினைவூட்டுறதுக்கான வேலைகள் அப்படின்னும் போது தான் அதுதான் ரிவிஷன். ஓகேவா? இந்த தேர்வு இறுதி கட்டத்தில் நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, மீண்டும் புத்தகத்தை எடுத்து வரி வரியாக கடைசியாக வாசிட்டு இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் படிக்க வேண்டியதெல்லாம் வந்து என்ன அப்படின்னாக்கா, ஸ்கிம்மிங், கேனிங் அந்த மாதிரி ஸ்பீடாக படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா, ஆன்சரு இது கேள்வியாக இருந்தால் இது ஆன்சராக இருக்கும், இது ஆன்சராக இருந்தால் இதுக்கு கேள்வி இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜை டக்குன்னு படிக்கணும் ஸ்பீடாக. ரைட்டா? அந்த மாதிரி மெத்தடில் படிக்கணும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கொஷின் ஆகட்டும், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி வினாவுக்கு விடை என்ன, அதாவது அந்த மாதிரி கொஷின் ஆன்சர் டைப்பில் இதுதான் கேள்வியாக இருக்கும், இது பதிலாக இருக்கும், இப்படி கேள்வி கேட்டால் இப்படி பதிலாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி படித்தாச்சு, ஆல்ரெடி ரிவிஷன் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் மறுபடியும் அதையே படிக்கும்போது தேர்வை அட்டன் பண்ணும்போது மார்க்கில் டிஃப்ரென்ஸ் வரும். ரைட்டா? அதுக்கு தான் சொல்கிறது. இப்போ டெஸ்ட்டு மெத்தட் படி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ படிக்கிறதே எப்படி படிக்கணும்னா, இது கேள்வியாக கேட்டால் இது ஆன்சரு, இந்த ஆன்சராக இருந்தால் இதுக்கு இதுதான் கேள்வியாக இருக்கும், இதுதான் ஆன்சரு, இதுக்கு என்ன கேள்வி கேட்பாங்க, அந்த மாதிரி தான் யோசித்து படிக்கணும். அது கொஷினாக இருந்தாலும் சரி, அல்லது புக்கில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாம் இந்த மாதிரி மெத்தடில் தான் படிக்கணும். இதுதான் ஆன்சரு, இதுக்கு என்ன கேள்வி கேட்பாங்க, இதுதான் கேட்பாங்க, அந்த மாதிரி மெத்தடில் தான் படிக்கணும். ஏன்னா கடைசி எக்ஸாம் நெருங்கி கொண்டு இருக்கிறது. ரைட்டா? இப்போ நீங்கள் பண்ணுறது என்ன அப்படின்னாக்கா, இருக்கக்கூடிய இந்த 15 நாட்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 15 நாட்களுக்குள்ளே 20 நாள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 20 நாட்களுக்குள்ளே என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு டெப்த்தான ஃபுல் ரிவிஷனும் ஒரு ஸ்பீட் ரிவிஷனும் பண்ண முடியும். ரெண்டு ரிவிஷன் பண்ண முடியும். ஒரு டெப்த்தான ரிவிஷன் அப்படின்னாக்கா, நீங்கள் வினா மற்றும் விடை அந்த மெத்தடில் ஃபுல்லாக டெப்த்தாக சப்ஜெக்ட் வைஸ் வந்து படிக்க முடியும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, ஸ்பீடாக ஒரு ரிவிஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் கடன்னு கடைசி ஒரு 4 நாட்களுக்குள்ளே ஓட்டிடலாம் ஃபாஸ்ட்டாக. ஸோ இதுதான் பண்ண முடியும். இது பண்ணாலே போதுமானது. ஏன்னா நீங்கள் சுத்தமாக படிக்காமல் கிடையாது, படிச்சிருக்கீங்க, ரிவிஷன் பண்ணியிருக்கீங்க, எஃபர்ட் போட்டிருக்கீங்க. ஆனால் அது வந்து மார்க்காக வரலை, கொஷின் கேட்கும்போது டவுட்டாக இருக்குது, மறக்குது அப்படின்றதெல்லாம் இது வந்து ஒரு தற்காலிகமான சில தற்காலிகமான தடைகள் தான். ஸோ இந்த தடைகளை உடைக்கணும் அப்படின்னாக்கா, அகைன் வந்து நீங்கள் இதுக்கான ஆயுதம் இது தான். இந்த உங்களுக்கு மறக்குது, கரெக்டான ஆன்சர் தெரியல அப்படின்னாக்கா, இதுக்கு ரீசன் இது தான். இதை உடைக்கிறதுக்கான ரீசன் வந்து வெளியில் தேடக்கூடாது. அதே கொஷின் அதே ஆன்சர் தான் அதுக்கான இது. ஸோ இது பண்ணாலே போதும். கண்டிப்பாக உங்களால் 100% வெற்றி பெற முடியும். 100% வந்து 82 மார்க் எடுத்து உங்களால் பாஸ் பண்ண முடியும். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக ரிவிஷனில் தீவிரமாக இறங்குங்க, கொஷின் ஆன்சர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 100% வெற்றி பெற முடியும். நன்றி.